ஹாய் வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையற்றும். என்னதான் எல்லா பாய் கடையிலையும் பிரியாணி சூப்பராக டேஸ்டியாக இருந்தாலும் அந்த பிரியாணி இருக்கிற அண்டாக்கும் அந்த தட்டுற கரண்டிக்கும் அந்த டேஸ்ட் தெரியவே தெரியாதுல்ல. ஸோ சேட். ரீசெண்டாக ஒரு சித்திரப்பாடல் படித்தேன். நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரம் எதற்கடா? நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. இது லாஸ்ட் 2 லைன் இருக்குல்ல, சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. இதனால தான் நமக்கு பிரியாணி ஞாபகம் வந்துருச்சு. ஆனால் இந்த சிவவாக்கிய சித்தருடைய இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, கடவுள் இல்லைன்னு சொல்லுதா? எதுக்குடா கோயில் போகிற, எதுக்குடா இந்த உருவ வழிபாடு அப்படின்னு சொல்லுது. நட்டக்கல்லை தெய்வம் என்று நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தி சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரம் எதற்கடா? நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கே. அந்த கடவுளே அவன் மனசுக்குள்ளதான்டா இருக்கான். சச்சிதானந்த ஸ்வரூபம் அத்வைதாசனது கடவுளே அவன் உள்ளதான் இருக்கான். அப்படி இருக்கும்போது நீ ஏன் வெளியில் தேடுற அப்படின்னு சிவவாக்கிய சித்தருக்கு அந்த பாட்டில் சொன்னதுனால அவர் கடவுள் நம்பிக்கை உடையவரா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவரா, உருவ வழிபாட்டுக்கு சாதகமாக எதிரானவரா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வருது. உங்கள் கருத்து என்ன இது பற்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் உங்ககிட்ட இருந்து கற்றுப்பேன். Bye-bye.